இங்க வந்திருக்க? ஊர் நிறுவனம் சொல்லாம இருந்தா இப்படி இவன் சும்மா வருவியாடே? நான் சொல்லத கொஞ்சம் கேட்கிய. நம்ம அறுபது ஒரு கல்யாணம் கட்டிட்டு பொட்டி பம்பா ஆடிங்க போயிட்டாரு. மனுஷன் ஆடின ஆட்டம் என்ன பாட்டு என்ன? மண்டைக்கு வழி இல்லையா? நம்ம மூலக்கடை முத்தையா பொண்டாட்டி பகுத்தூர் பையன் கூட என்ன ஓடிட்டா? ஏதோ டென்ட் கோட்டால பார்த்த பழக்கம் காணுங்க. அரஞ்சனா சுத்த வாய மூடல. சேது பிள்ளைக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. 6வது. ஆனா வேகம் மட்டும் இன்னும் குறையலடே. போன கார்த்திகையில அடமழை, விளைச்சல் ஒண்ணும் இல்ல. அடிச்ச மழையில நம்ம ஆவடியா தவிட்டு கோவப்படாத சேகர. இந்த வீட்டில் திரும்பவும் காரடி வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு பம்பாய் போனிய, இப்போ வந்திருக்கிய. வேணா வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லு, போயிருந்தேன். இரி ரோசத்தில் மட்டும் குறவில்லை. எல்லாம் அவர்கிட்ட தானே வந்து. இல்லை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தானே வந்ததுன்னு சொன்னேன். படிக்கிறதுக்கு நம்மள்ட்ட தூரம் போனீங்களே, நல்லபடியாக முடிஞ்சதா? அண்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிரும். பாஸ் பண்ணிடுவே சரி, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறிய? ஐயா நான் என்ன செய்ய போறீன்னு தானே கேட்டேன். தம்பிக்கு பம்பாயில் வேலை கிடைச்சிருக்கு. அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டே மேலே ஜெர்னலிசம் படிக்க போதான். கேட்டையா? தம்பி என்எஸ்எம் படிக்க போறிய? ஜேர்னலிசம். ஏல நீ என்எஸ்எம் வேணாலும் படி, அதுக்கெல்லாம் பணம் கட்ட வேணாம். ஆறு கட்டுவா ஆனால் என்ன மரத்துலையா காய்க்கு? பத்திரிக்கை ஆஃபீஸில் ப்ரூஃப் ரீடராக வேலை கிடைச்சிருக்கு. வர பணத்தை வச்சு நான் மேலே படிச்சுக்குவேன். அப்போ இந்த அப்பா தெய்வம் நமக்கு தேவையில்லை. நீங்க என்ன வேணா செய்விய, ஆனா அந்த கிராமத்துக்கு மட்டும் திரும்ப வரமாட்டிய, அவ்வளவுதானே? தம்பி பம்பாயில் யாராவது ஹிந்திக்காரி அது இதுன்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சைவப்புள்ள வீடு, ஊர்ல மறுவாதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ உன் பாட்டுக்கு குசராத்தி சர்தாஜின்னு யாராவது கூப்பிட்டு வந்துடாத, நல்லா இருக்காதுப்பா. சொல்லிருந்தேன். சாப்பிட சாப்பிட. கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் ஒன்று கூட்டு போட்டு தான் பம்பையிலேருந்து லீவ் போட்டு வந்தனும். கூட்டிட்டு வந்து எனக்கு குறைஞ்ச போயிருவேன். வாங்க தம்பி வாங்க. வணக்கம். யார் தெரியுதாளா? நாராயணபுர மகன். அப்படியா? அண்ணன் என்ன பொறுப்பா தங்கச்சி பார்த்துக்கணும்னு அப்பா சொல்லிருக்காருல்ல. அவருக்கு ஒரு வேலை இல்லை. என்னடே அப்பா வரல? இல்லை டவுன் போயிருக்காங்க. சேகரே என்ன தெரியலடே, உன் தமிழ் வாத்தியாரு. ஆமாம். வேண்டாம் போ சேகரு, என் பேச்ச கேளு. அவங்க ஏரியா பக்கம் நம்ம சுத்தினா சும்மா விட மாட்டானுங்க. வீணா ஒம்பழுக்கப்படாதுடே. நம்ம சும்மா தானே நிற்கும். அதானே வேணா. ஐயோ கோயா சாஹிப் வராரு. உனக்கு கொண்டுருவேன். இங்க என்னடே வேலை காணு? சலாம் அலைக்கும் பாய். எப்போ சேகரு, ம் நாம பொம்பளை பிள்ளைகளை பார்க்க நிற்கும் தெரிஞ்சா தலையை அரைஞ்சிருவானுங்க. அறியட்டும். நீ லவ் அடிக்க என் தலை எதுக்கிட்டே போகணும்? வராங்க. போச்சுடு, பஞ்சாயத்துக்கு போய் தான் நிக்க போகுது. இல்லை இந்த பொண்ணு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ கூட ஒன்று குடி மொழி போயிடல, ஓடிடலாம்.
இதுக்கு அவ்வளோ அக்கப்போரு வா போயிடலாம். சேகர் ஒரு பரதா திரும்பி பார்க்க. எது? சப்பை சப்பை ஏடே சேகர், ஆளை பிடிச்சிருக்கல சும்மா கையில சீனட்ட போடுவாத, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிவிட்டேன். உன் பேரு என்னடி என் கதவுக்கு முட்டை கொடுத்துட்டு எப்படி சொல்ல தலைக்கு மேல வேலை கிடக்கல. இது வர எப்பல உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் வாடா உமா, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எங்க பாப்பா கையெழுத்து போட மாட்டாரு. ஜீனத் படிப்பு அவ்வளவுதான். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்ப்பா. ஜீவிதா உன் பையன் என்கிட்ட கூட இதே இது போட்டுக்கொள்ள கேள்வி கேட்காதக்குள்ள. இப்ப நான் ஏன் உன் பையன் சொன்ன கூட நீ ஏன் என்னங்க? ஆறு ஹலோ, ஐயோ நீங்க தான் சகப்பை. இத்தனை விஷயம். ஐயோ வராரு வராரு. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனால் இப்போ சொல்லிடுவேன். அழாதீங்க. எது கடற? நான் ஒன்றுமே சொல்லி உங்ககிட்ட. நான் யாரு? ஷைலா தேங்க்யூ. சாரி, நான் வந்து இந்த சகப்பு பையை பார்த்து நான் வந்து யாரோ நினச்சி. உள்ளவா கெமிஸ்ட்ரி உண்டு. ஒரு நிமிஷம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லட்சுமி உள்ள போயிருக்கு. இந்த நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது மறக்கா. ஷலபனு, கையை வெட்டிடுவானுங்க சேகரே. 2 கை இருக்குல்ல, ஒன்று போட போட்டோம். உனக்கு ஏண்டே இந்த இளவெல்லாம்? சேகரே, நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கேன். அதை நீ கட்டிக்கோ. இங்க பாரு, நான் சொல்லது கேளு. நான் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கேன். வேண்டாண்டே இல்ல சும்மா டே. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா புள்ள. யாரு சீரதா? வேற யாரு? அவதான் ஆடியா செஞ்சல வாரா. பாத்து வாமா, பூமி பொளந்துற போகுது. என்ன அப்படி சொல்லிப்புட்ட? ஊர்ல அடுத்த நிக்கா சீனத்துக்கு தான். அதான் இப்படி சந்தோஷமா வரா. பாத்தியம்மா, கப்பல் கவுந்துற போகுது. கிண்டலுக்கு அளவு இல்ல. சீனத்தை நான் அவ்வளவு இலக்காரமா போயிட்டல. இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கையெழுத்து வாங்கிட்டியா?
என்னாச்சு என் ஜீனத்து கையப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கையப்படிடா எல்லாம் இறுக்கப்பட்டு தண்ணிக்குள்ள விழுந்துற போகுது. அடி நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன். நீ எனக்காக வருவியா? மேல உயிரியே வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்காக கொட்டையில காத்துட்டு இருப்பேன். என் மேல பெரிய இருந்தாவா? இதான் மண்ணெண்ண. ஏம்ல இவ்வளவு நேரம் ரேஷன் கடையில ஒரே கூட்டம். பாப்பாக்கு குடிக்க காபி தண்ணி கொண்டு போகணுமா? கடைக்கு எதுக்கு போகுதுக்கு நீ வேற ஆளை பாரு. அப்ப திங்கிறதுக்கு வேற வீட்டை பாருல கடகரேகை மகரரேகை என்றால் என்ன? உளுந்த காத்துலாம் அடிக்கு மழை வரும் போல இருக்கே எவ்வளவு பாரு சீக்கிரம் அரிசியை கழுவி உலையில போட்டுட்டு அந்த வத்தல அள்ளு வானுக்கா. ஏடா பறக்க பாக்காத அண்ணே, ஜீனா தேண்ணே. சாமி, யா அல்லாஹ். நான் சேகர், டி நாராயண் பிள்ளையோட கடைசி பையன். தெரியுமே. இருங்க. ஏ ஷமீன், போய் சாய் எடுத்துட்டு வர சொல்லு. இல்ல வேண்டாம். இருங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே. நான் பம்பாயில் பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜேர்னலிசமும் படிச்சுட்டு இருக்கேன். நமக்கு இதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது, கிராமத்து ஆளு. நான் உங்க மக ஷைலா பானுவும் நானும் கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறோம். போல வெளில போல. யார் வீட்டு படியேறி வந்து என்ன பேசுற நாய தொழுதுட்டு வந்திருக்கேன். இல்ல இந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டுருவேன். கேட்டியால உன் பொண்ணை கட்டிக்க சம்மதம் கேட்டு வந்திருக்கான். சம்மதம் கேட்கணும்னு வரல, பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். விடு போடா. போ உள்ள போல. பானு போத நில்லு. இந்த பஷீர் அகமது மட்டும் கோவம் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டுருவா. என்ன நெஞ்ச எடுத்து நீ? நாங்க யார் நீ யாருல? ரெண்டு வேற வேற ரத்தம் ஒன்று சேராது. கை காட்டு. இந்த ரெண்டு ரத்தம் ஒன்னா சேரும். எங்கடே உங்க சின்னையா? ஐயா உள்ளதா இருக்காரு. என்னல இது எப்படி ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீ கட்டுமா. விசாலம், மாதம்பட்டி சிவராம அவன் பொண்ணுக்கு சேக ஜாதகம் கேட்டு விட்டு இருந்தானே, சொன்னியா? மாதம்பட்டி சிவராமன் பொண்ணு என்ன பதிலே காணோம்? அதெல்லாம் வேணாம்னு சொல்லு. எந்திரிச்சு வராங்க. எத்தனை நாளைக்கு தான் பம்பாயில தனி கட்டியா வரட்டி மாதிரி அந்த சப்பாத்தியை தின்னுட்டு கிடக்க போறான்? கேட்டு சொல்ல. பேர் கேட்ட குடும்பம், நல்ல பொண்ணு, டிகிரி வேற முடிக்க போறா. ஒரு இடம் வேணா போய் பார்த்து வர சொல்ல. வேண்டாம். ஏன்? என் கல்யாணம் நான் எப்போ பண்ணிக்கணும், எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன புதுசா கதை சொல்லுதான்? என்ன விஷயமா? நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். சரி, பொண்ணு இந்த ஊரியா? பம்பாய்க்காரியா? ஹிந்தி பேசுறவளா? இந்த அளவுக்கு தான் உன்னை பம்பாய்க்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? பம்பாயில் நம்ம ஊர் பொண்ணு தான். நம்ம ஊர் பொண்ணா? ஆறு ஆறுன்னு கேட்கல.
சொன்னா அனாவசியமா சத்தம் போடுவீங்க. யாரும் சொல்லுடே. ஷைலா பானு. பஷீர் அஹமத் பொண்ணு. ஆறு செங்கச்சூளை வச்சிருக்கான அந்த மாயா? போய் சமாதானப்படுத்து. போடே. பெரிய தம்பி, எங்கேல பெரிய தம்பி? வாடே. பசீர், கொஞ்சம் பசீரை வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. நாராயண புள்ள வந்துக்க சொல்லுங்க. யோ பசீர், உன் பொண்ணு என் பையன் பக்கம் தலை காட்டினா இங்க கொலையே நடக்கும் சொல்லிவிட்டேன். நான் ஏனதா ஆனா ரோசக்காரன். இங்க ஏதாச்சும் தப்பு நடந்தது 2 குடும்பம் இருக்காது. படிச்சவன் பணக்கார பையன் அமைக்க போடலான்னு பாக்குறீங்களா? யாருக்கே வேணும் உங்க பணம்? எங்களுக்கு மானம் இருக்கு, அது போதும். அப்ப எங்களுக்கு மானம் இல்லையா? அத நான் யாவாயிரம் சொல்ல மாட்டேன். யோ, உன் பொண்ணை அடக்கி வளர்க்க நாதி இல்ல, அப்புறம் என்ன பேசுது? 4 இடத்து படிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை அனுப்பி வச்சோம்னா மறந்து நாய் மாதிரி அலையறீங்களா? ஆறு நாய்ங்க. ஏய், இந்த பஷீர் அஹமது உன் பிள்ளை வெட்டி போடாம உயிரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சால அது ஒரு நல்ல நிலைமை. ஆறு வெட்டத்துன்னு பாத்துருவாங்க. அந்த வீட்டுக்கு இப்படி நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். அப்புறம் இந்த 2 குடும்பத்தையும் ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. எப்படி விலக்குவாங்க பாத்துருவாங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க முதலாளி. அத்தனை பேரை வெட்டி சாய்ச்சி போடுறேன். மேல கை வச்சு பாருல, என்ன நடக்குது பாக்கலாம். அடைச்சி தூக்கடா போயிட போட. என்ன கிடையாது? பொண்ணை பெத்தணும் புள்ளை பெத்தணும் பேசுதோ நடுவில் வந்து வெட்டுவன் குத்துவனா என்ன அர்த்தம்? போங்கப்பா, அட போங்கப்பா. ஐயா போங்க. பஷீர், நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, வேண்டாம். போதுமாடே. இந்த நாராயண புள்ளிய தலைகுனிய வச்சுட்டீங்க, சந்தோஷம் தானே? இன்னும் என்ன நடக்கணுங்க? என்ன நடக்கணுங்கிற நீ சொல்லு. ஒரு நாளாவது நான் கோயிலுக்கு போகாம இருந்திருக்கேன். 20 வருஷமா அந்த ஊர் கோயிலுக்கு உங்க அப்பா ட்ரஸ்டி. இந்த நாராயண பிள்ளை கேட்காம தர்மகர்த்தா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார். அவ்வளவு மறுவாத. கோயில் உற்சவம் தான் சாமி முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வரும், அப்புறம் தான் 4 தெருவுக்கு போகும். இப்போ எப்படியா? எப்படி வரும்? என் பையன் ஒரு துருக்க போடுப்படால சுத்துறான். அவன் அப்பா கையில அறுவலை வச்சுக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன் நிக்கான். என்னையா இதெல்லாம்? போதும், போதும் போதும். படிச்சவங்க சேர காதையும். அந்த ஷைலா பானு ரொம்ப நல்லவப்பா. எங்க ஸ்கூல்ல தான் பயமுட்றி. வானனுக்கு ஒரு சாய்வு பொண்ணு கட்டி வச்சா உனக்கு எப்படி மாப்பிளை தருவான்? எவன் மாப்பிளை தருவாங்க? அப்ப அவளுக்கு ஒரு சாய்வு பையனை பாருங்க. அரைஞ்சு பல்லல உடைச்சு வரைஸ்கள். தோளுக்கு மேல வரண்டேன் பாக்க. திமிரல உனக்கு படிச்ச திமிர. இப்ப நான் ஒரு முஸ்லிம் பொண்ணை கட்டிக்கிட்டா என்னப்பா? முஸ்லிம் நான் பகையாளியா? கட்டிக்கையா, சந்தோஷமா கட்டிக்க. என் உசுறு போனதுக்கு அப்புறம் கட்டிக்க. நீங்க சாகுற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. என்ன பேசுறேன்? என்னத்த சொல்றா? அப்பா, நான் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. உனக்கு இந்த தகப்பம் வேணும்னா என் சொல் பேச்ச கேளு. இல்ல அந்த துளுக்கச்சு தான் வேணும்னா போ. எல்லாரும் தலைமை கிட்ட போயிடு.
என்னங்க இது? என்ன பேசுறீங்க? என்னல இது? உங்க அப்பா கல்ல வந்து மாப்பு கேளு. அப்பா, நான் பம்பாய்க்கு போறேன். திரும்பி வர மாட்டேன். பானு, எவ்வளவு பானு? எங்கடவ? உம்மா சொல்லுது நெசமா? சொல்லுடி. இந்த நாராயண பிள்ளமா பம்பாயில ஒன்று கடைதான் சொல்லுதானா? பதில் சொல்லு. என்னடி இதெல்லாம்? இந்த பஷீராமது வீதியில தலையை தூக்கி நடக்க முடியாத செஞ்சுட்டல. வெட்டி கொண்டு போட்டுருவேன். இத்தனை பொம்பளைங்க அந்த வீட்டுல மரம் மாதிரி இருக்கிய, ஒரு பொட்ட பிள்ளை ஒழுங்கா வளர்க்க தெரியல. நிறுத்து. நான் முதல்ல மெக்கா போய் வந்ததுக்கு அப்புறம் பிறந்தவள நீ. நான் அப்படி செத்து சுண்ணாம்பாய் உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? உனக்காக தரல. இப்படி செஞ்சு என்ன தலைகுறிய வச்சுட்டிய. சத்தியம் பண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சத்தியம் பண்ணு. இன்னும் 10 நாள்ல உனக்கு நிக்கா. நான் பார்த்து வைக்க மாப்பிட கூட. போய் கல்யாணம் கட்டிக்கலாமா? आप शेखर? हाँ, शेखर नारायण. सर्टिफिकेट है? हाँ. 30 நாள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்போலேருந்து நம்ம பேர் வெளியே நோட்டீஸ் போர்டில் இருக்கு. ஐயோ ஆத்தி. आपका विटनेस है? हाँ, वो लोग. यार? 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ப்ரெஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. आप लोग मद्रासी है? அத்தாடி ஆத்தி, நான் மெட்ராஸ் பார்த்ததே இல்ல. நம்மளது மணக்குடி, மதுரைக்கு தெக்க. மதுரை தெரியுமா? தமிழ் சங்கம் அங்கதான். 2 பேரும் ஒரே ஊர் தான். இவங்க இங்க 2 வருஷமா இருக்காங்க.
நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன். आप लोग नेक्स्ट. தேங்க்யூ. நான் எதுவும் தப்பா பேசினேனா? சாச்சா, பின்ன ஏன் என்ன நிறுத்துனீங்க? நீ சீக்கிரம் நிறுத்தினா தான் அந்த ஆள் சீக்கிரம் போவான். அந்த ஆள் சீக்கிரம் போனால் தான் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்தால் தானே நான் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியும். आपका नाम क्या है? शेखर. बाप का नाम? टी नारायण पिल्ले. आपका नाम? பேர் சொல்லு. ஷைலா பானு. क्यों बेटे शेखर? ആരാണത്? എന്നെ ചതിച്ചോ? എന്റെ കരളെ, ഇവിടെ കല്യാണം കഴിച്ചോണ്ട് വന്നോ? நான் என்ன செய்யறது பாட்டி? இவ அப்பன் அருவாள் எடுத்துட்டு என் பொண்ணை கட்டிக்கிறியா இல்லை வெட்டவான்னு கேட்டான். கட்டிக்கிட்டேன். அவர் சொல்றதை நம்பாதீங்க. சும்மா இருங்க. നമ്പി തന്നെ എങ്ങനെയായത്? ഇത്രയും കാലം ഇവന് വേണ്ടി ഞാൻ കാത്തിരുന്നു, ഒരു കന്നി പെണ്ണായിട്ട്. ഇവനെ വിടല്ലേ, മുറുക്കി പിടിച്ച പയ്യൻ പോടാ. कौन? शेखर. मिस्टर मलकोंकर, ये मेरी बीवी है. आज ही शादी हुई. नमस्ते. வணக்கம். मुबारक हो. थैंक यू. आई किसका? मिसेस मलकोंकर. लगना क्या चाहिए? आपने बताया तक नहीं. तुम्हारा नाम क्या है? बानू. शैला बानू. मुस्लिम नाम वाटतंय. आम्हा मुस्लिम ना. तुमने शादी कर ली क्या? तू का बस. गप्प कशी बसू? त्यांनी सांगायला नको का अगोदर? आपण रोज पूजा वगैरे करतो ना, कसं चालेल असं मग? तू आज जा. मैं बोलता तू आज जा. चल. तुम उसकी फिक्र मत करो बेटा. शोलापुर से अपने बच्चों के साथ मेरे मेहमान आए हैं. वो तुम्हारे साथ रहेंगे. संभाल लेना. प्लीज. अंदर जाओ बेटे. என்னவா? ஷோலாப்பூர்லேருந்து நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாம். 2-3 நாளைக்கு அவங்க குழந்தைங்களாம் நம்ம ரூமில் தான் தங்குமா. இவ்வளோதானா? நம்ம முதலிரவு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு மட்டுமில்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான். உன் தலை தூங்குடா.
बात है अपना दूल्हा आ गया என்ன சேகர் ஏய் என்னடா ஒரு மாதிரி இருக்க கண்லாம் செவந்து இருக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா पूरा तके हो என்னடா விஷயம் ராத்திரி ஏதாவது தூங்கலையா The newspaper is paying us to work here. मजाक उड़ाने के समय नहीं है ये. போங்க. சேகர் கண்ணெல்லாம் செவந்திருக்கு. ஏன் இப்படி டயர்டா வந்திருக்கீங்க? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? உமா உங்க பொண்ணுக்கு நிக்கா முடிஞ்சதுமா. வலிமா கொடுக்காம பாத்தியா செய்யாம கடிதம் எழுதாம உமா பாப்பா இல்லாம நிக்கா நடந்தது. இப்படி ஓடி வந்து நிக்கா செஞ்சுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நீதான் பாப்பா கிட்ட பதமா எடுத்து சொல்லணும். பாப்பா இந்த ஷைலா மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் அவங்க புள்ளதானம்மா, அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் சந்தோஷமா இருக்கேம்மா. பானு பானு ஷைலா பானு என்னவா? வேலை முடிஞ்சு கிளாஸ் இருக்கு. வர 10 மணிக்கு மேல ஆகும்னு சொன்னீங்க. புதுசா கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய ஒரு தரம் கூட சரியா இழுத்து கட்டிக்க முடியல. எப்படி எப்படி கிளாஸுக்கெல்லாம் போய் ஜேர்னலிசம் படிக்க முடியும்? இவ்வளவு வருஷமா எப்படி போனோமோ அப்படியே போனா போதும். இவ்வளவு வருஷமா கல்யாணம் ஆலையே. இப்ப அதுக்கு என்னவா? பயமா இருக்கு. யாரா பாத்துற? பார்த்தா என்ன சட்டுப்படி கல்யாணம் பண்ண புருஷ பொண்டாட்டி தானே. ஐயோ அதெல்லாம் ரூமுக்குள்ள. ரூம் தான் ஜூ மாதிரி இருக்கு. அப்ப பொறுத்து இருக்கணும். அது எப்படி? அவன் கல்யாணம் 36 மணி நேரம் ஆகுது. நமக்கு அப்புறம் உலகத்துல 10,000 பேர் கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்குள்ள அவன் என்னெல்லாமோ. ஐயோ तुम्हारे लिए बानू बाजी माफ कीजिए. सॉरी. तुम्हारी चिट्ठी. थैंक यू. सॉरी बानू. உங்க வீட்ல என்ன கடிதாஸ் வந்திருக்கு? அப்பா எழுதிருக்காரு. பிரிச்சு பார்க்க போறதில்ல? அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு சமையல ஓடாது. என்ன எழுதிருப்பாங்களோன்னு மண்டை கொடையும். இப்ப படிச்சா சண்டை தான் வரும். வீணா வராது. பணம் அமைச்சிருக்காரு. கோவம் போயிடுச்சு போல. ஓம் நம ஓம் நமச்சிவாயம். 2வது மகனை நான் கை கழுவி தொடச்சு போட்டேன். ஆனால் உன் அம்மாவால் தான் நீ செஞ்சதை இன்னும் தாங்க முடியல. உன் அண்ணன் தான் அவளை பக்கத்து ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். ரத்த அழுத்தமா. யாரால் எதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். என்ன மாதிரி படிங்க. என்ன மாதிரி பொண்ணுடா இவ? வீட்டு விட்டு ஒரு ஆம்பளையோட ஓடி போறவ. இவ அம்மா அப்பா எப்படி இருந்தா இவ எப்படி மானங்க? எங்க அப்பா அம்மா ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க இல்லை. இதுக்கு தான் படிக்க வேணாம்னு சொன்னேன். என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்ல.
எங்க வீட்டை பத்தி சொன்னா எப்படி? நாங்க ஏதாவது உங்க வீட்டை பத்தி தப்பா பேசிருக்கோமா? சொல்லுங்க. அவர் எழுந்ததுக்கு நான் என்ன செய்வேன்? மேல படிங்க. அவ நல்ல பொண்ணு எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி போய் செய்வேன் பேசாதீங்க. அவர் எழுதியிருக்கத படிங்க. அவர் பணத்தை அவர்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிட்டு வரேன். நீ எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு தெரியும். இதோட 1000 ரூபா அனுப்பியிருக்கேன். நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போய் பாவத்தை கலைச்சிட்டு அவளை பிறந்து விட்டுறேன். दीदी को सॉरी बोलो. 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 सॉरी. ओके சொல்லு. ओके சொல்லு. ओके சொல்லு. ओके சொல்லு. ओके சொல்லு. ओके சொல்லு. நான் மதம் மாறட்டுமா கேளு. क्या? மதம் மாறட்டுமா? மதம் மாறட்டுமா? மதம் மாறட்டுமா? மதம் மாறட்டுமா? வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சொல்லு.